ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் அன்பே டயானா. காதல் அப்படின்றது வெறும் இரு மனங்களுக்கு இடையே ஏற்படும் ஈர்ப்பு மட்டும் கிடையாது. அது சாதி, மதம், மொழி, குடும்ப கட்டுப்பாடுகள் மற்றும் சமூக எல்லைகளை கடந்து நிற்கும் உன்னதமான மனித உறவு. மனிதர்கள் தங்களுக்குள்ள செயற்கையாக வகுத்துக்கிட்ட மத கோட்பாடுகளுக்கும் குடும்ப கௌரவ பின்னணிகளுக்கும் அப்பாற்பட்டு சக மனிதனின் ஆன்மாவை நேசிக்கும் உன்னதமான புள்ளியில்தான் உண்மையான காதல் பிறக்கும். அது ரெண்டு வேற உலகங்களில் பிறந்து வளர்ந்த மனிதர்களை பரஸ்பர நம்பிக்கை மற்றும் எல்லையற்ற அன்பின் மூலம் ஒரே நேர்கோட்டில் இணைக்கும் வாழ்வியல் பாலமாக விளங்கும். குடும்ப பின்னணியோ மத அடையாளங்களோ அன்பின் ஆழத்தை தீர்மானிப்பதில்லை என்பதை உணர்த்துவதுதான் இந்த அன்பே டயானா. மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நியோ கேசில் கிரியேஷன்ஸ் மற்றும் ரா என்டர்டைன்மெண்ட் சார்பா சத்யா கரிகாலன், ராஜ் சரவணன், யுவராஜ் கணேசன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா செல்வமணி, சேத்தன் KA, கோபி, இஸ்மத் பானு இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பரத் சங்கர் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஷெல்லி கெல்லி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பாரி இளவழகன். சென்னை பெரம்பூர் பகுதியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு வசிச்சுட்டு வராங்க சேத்தன் மற்றும் ரோஜா தம்பதியினர். ஈரமாவு வியாபாரம் பண்ணிட்டே தன்னுடைய கடினமான உழைப்பாலும் கண்டிப்பான குணத்தாலும் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்துட்டு வராங்க ரோஜா. குடும்பத்தோட எல்லா முடிவுகளையும் இவங்களே எடுக்கிறாங்க. கணவர் சேத்தனோ இவங்களுக்கு நேர்மாறானவர், குடிப்பழக்கம் கொண்டவர், மனைவிக்கு பயந்து வாழ்றவர். இளமையில தன் காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாம போன ஒரு ஏக்கம் இன்னும் இவரோட மனசுல ஆழமா ஓடிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ரோஜாவை விருப்பமில்லாமல் திருமணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஒரு கடமையாகவே வாழ்ந்துட்டு வராரு. சேத்தன், ரோஜா இவங்களுக்கு ஒரு மகள், 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகள் இஸ்மத் பானு திருமணமாக்கி கணவரை பிரிந்து தன் பெண் குழந்தையோடு பெற்றோர் வீட்டிலேயே வசிச்சுட்டு வராங்க. 2வது மகனான பாரின்ற CSK மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு. இளைய மகன் சுதர்சன் படிப்பை முடிச்சுட்டு அரசு பணியில இருக்கிறாரு. இந்த நிலையில கல்லூரியில படிக்கிற ஆங்கிலோ இந்திய கிறிஸ்துவ பெண்ணான மேஜிக் டயானா என்ற ரம்யா ரங்கநாதனை பாரி காதலிச்சுட்டு வராரு. ரம்யாவோட வீட்டில் இந்த காதலுக்கு முழு சம்மதம் கிடைக்குது. ஆனா தன் அம்மாவின் கண்டிப்பான குணத்தையும் சாதி பிடிவாதத்தையும் தெரிந்த பாரி அதை வீட்டில் சொல்ல தயங்குறாரு. இளமை காதல் நிறைவேறாமல் மனசுல சுமந்து வாழ்ந்துட்டு வரும் பாரியோட அப்பா சேத்தன் மட்டும் மகனோட காதலுக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதே நேரத்துல 2 வேற கலாச்சாரத்தை சேர்ந்த 2 பேரோட வாழ்க்கை எதிர்காலத்துல எப்படி அமையுன்ற குழப்பம் பாரியோட மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையே தன் தம்பியான செல்முருகனோட மகளை பாரிக்கு திருமணம் செய்து வைக்க ரோஜா முயற்சி பண்றாங்க. குடும்பத்தின் விருப்பத்திற்கு எதிராக செல்ல முடியாம பாரியும் திருமண மேடையில அமர்றாரு. கடைசியில இவரோட திருமணம் நடந்ததா? பாரி ரம்யா காதல் வெற்றி பெற்றதா? தன் வாழ்க்கையில தவறவிட்ட காதலை மகனோட வாழ்க்கையில சேத்தனால காப்பாற்ற முடிந்ததா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. காதல் கதையை மையமா வச்சு குடும்ப உறவுகள் மற்றும் சமூகத்துல இன்னும் நிலவி வரும் சாதிய மனநிலை மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள், தெலுங்கு குடும்பங்கள், பழைய சென்னை மக்கள், தெரு வாழ்க்கை, சின்ன உணவகங்கள், ரயில்வே காலனிகள், அன்றாட உரையாடல்கள், பேச்சு வழக்கு என தெலுங்கு கலந்த தமிழ், ஆங்கிலம் கலந்த தமிழ், பெங்களூர் தமிழ் என எந்த விதமாக செயற்கைத்தனமும் இல்லாமல் இயல்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய திரைக்கதையில இந்த படத்தோட இயக்குனர் கம் நடிகர் பாரி இளவழகன். இவர் இதற்கு முன் ஜமா என்ற வெற்றி படத்தை இயக்கி நடித்திருந்தார் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று.
சிஎஸ்கே கிருஷ்ணா என்ற பாரி இளவழகன் பெரம்பூர் இளைஞனாக எளிமையான தோற்றத்தோடும் இயல்பான நடிப்பாலும் பார்க்குறவங்க கவனத்தை ஈர்த்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பல வருடங்களாக காத்து கொண்டு இருந்த காதல் கை கொடும்போது பலவிதமான குழப்பங்களால் அதை ஏற்க தயக்கம் காட்டுவது, கண்டிப்பான அம்மாவுக்கு கட்டுப்பட்டு காதலை சொல்ல முடியாம தவிப்பது, காதலை சொல்லிய பின்னர் சந்திக்கும் அப்பாவி இளைஞனுக்குரிய பிரச்சனைகள், இப்படி சில. மேஜிக் டயானாவாக ரம்யா ரங்கநாதன். ஆங்கிலோ இந்திய பெண்ணா யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசும் கேரக்டர்ல கச்சிதமா பொருந்தி இருக்காங்க. ஆங்கிலம் கலந்த சென்னை தமிழை அசத்தலா உச்சரிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தன்னிடம் இருந்து விலகி செல்ல முயற்சிக்கும் காதலனை மிரட்டுவது, காதலரின் தந்தையிடம் அதிரடியாக பேசுவது, இப்படி சில. பாரி இளவழகனின் தந்தை ரயில்வே துறை பணியாளர் பாஸ்கரனாக சேத்தன் நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா காலையில மனைவிக்கு பயந்த கணவர், மாலையில அனைவருக்கும் பயம் காட்டும் குடும்ப தலைவராக, அம்மாவாக மாவுக்கடை நடத்தும் சரளாவா ரோஜா செல்வமணி, அச்சு அசலாக ஜாதியை மற்றும் மதத்தை ஃபாலோ பண்றவங்களா, தோற்றம், நடிப்பு, பேச்சு, இப்படி அனைத்திலும் கம்பீரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா கண்டிப்பான குடும்ப தலைவியாக இருந்தாலும் தன் மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தும் காட்சிகள், தன் தவறை உணர்ந்து மனம் மாறும் காட்சிகள். பாரி இளவழகனோட நண்பரா பெங்களூர் தமிழர் வேஷத்தில் கோபி, மாங்கா பாபு கேரக்டரில் செல்முருகன், முறைப்பெண் கேரக்டரில் நிகிலா சங்கர், ஹீரோவோட சகோதரியா இஸ்மத் பானு, சகோதரனாக சுதர்சன் காந்தி உட்பட எல்லாருமே கதாபாத்திரத்துக்கான பொருத்தமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் ஷெல்லி கெலிஸ்ட் பெரம்பூர் பகுதியையும் பார்த்து பழக்கப்பட்ட இடங்களாக இருந்தாலும் இவருடைய கேமரா கோணங்கள் படத்துக்கு கூடுதலான அழகை கொடுக்குது. இசையமைப்பாளர் பரத் சங்கர், பின்னணி இசை, சாங் கம்போசிங், கதையோட உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பயணமாகுது. எடிட்டர் பார்த்தா எம்ஏ, ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன், ஸ்டன் டைரக்டர் டான் அசோக் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.